ஓகேண்ணா. இது சூரியப்பா, வேலு சூரியப்பா, யாரும் குடியும் போகாத, ஃபோட்டோ மட்டும் ஒன்றை எடுத்தா எடுக்கட்டு. ஆனால் அது அழிச்சு விட்டுரு. சரியா? எனக்குள்ள உள்ள சக்தி உள்ள யாருக்குமே சொந்தம் இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் சொந்தத்துக்கு மேலே பேராசையில் உள்ள ஆளோ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தான்னா அதை அழிச்சு விட்டுரு. சரியா? எனக்கு உள்ளது எவனுக்கும் சொந்தம் இல்லை, எவ்வளோக்கும் சொந்தம் இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் போகிற இடத்துல அதெல்லாம் வரும். நான் இருக்க இடத்து என் வீட்டில் தான் இருக்குது. என் வீட்டில் இருந்து என் சூரியன் என்ன தான் எடுத்தான்னா நான் வேறு மாதிரி இருக்கேன்னு. நான் இருக்கேன், நான் எனக்கு இதில் தான் இது நிற்கேன். அதனால் யாரை எடுத்தால் தூக்கி போட்டு முறையெல்லாம் அடித்து போடுவேன். எனக்கு உள்ளது எனக்கு தந்தது வேண்டாம். நான் வீட்டில் தான் நிற்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தான் நிற்கேன். எங்கள் வீட்டில் தான் நிற்கேன். அதனால் நான் வீடே கிடையாது, ஏன்னா வீட்டில் தான் நிற்கேன். ஒருத்தி 2000 டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீட்டில் சீட்டும் சரி ஒழுங்காக போட்டுதல்ல. இப்போ டெய்லி 2000 டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அங்கே போனாலும் அந்த சூரிய வெளியே அங்கே வரும். இதெல்லாம் நான் இங்கே தான் நிற்கேன், ஏன்னா வீடு. இப்போ நான் இங்கே வெளியே போகிறேன், நான் வெளியே நிற்கேன். வேணா அந்த பக்கமும் வரேன். நல்லா இருக்கு. நாங்கள் ஏசாப்பா ஒரு எல்லாம் ஒரு சிவன் தானே. இது என்னன்னு தெரியுமா? 50 கடவுள் கோயிலை வச்சாங்க. கோயிலை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியுமா? பணத்துக்காக. பணத்தை பேராசைக்கு தான் கடவுள் இந்த ஏசாப்பையை வச்சு வணங்காவ. பணம் பிரியுமே ஒன்று, துணி பிரியுமே ஒன்று, இந்த காய்கறிகள் பிரியும் ஒன்று, அடுத்த உருப்படியும் பிரியுமே. அதனால தான் இந்த உருப்படி பணம் எல்லாம் யாருக்கு? கடவுளுக்கா? இல்லை, மனுஷனுக்கு தான் அந்த பணம். ஏசாப்பா ஒரு இடத்துல தான் இருக்கார். ஆனால் மனுஷன்தான் பிரித்து வச்சுருக்காரு. ஆனால் கோயில் 50-60 கோயில் வச்சுருக்குது. ஒன்று வெந்தசு, ஒன்று ஆர்சி, ஒன்று சிஎஸ்ஐ, ஒன்று என்ன முஸ்லீம், எல்லாம் அது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு தெய்வம்தான். 50 தெய்வம் இருக்குதா? இல்லை 100 தெய்வம் இருக்குதா? ஒரு தெய்வம்தான். அது முட்டாள்தனத்து கோயிலுக்கு போதுவ. வீட்டில் இருந்தால் ஜெபம் பண்ணலாம். கடவுள் சொன்னாரா காசு கொண்டு போடு, நான் அப்போ தான் கோயிலுக்கு ஒன்றா வேண்டுவேன்னு? இல்லை, பொய். எனக்கிட்ட இருக்கு கடவுள். ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே இருக்கார். ஏன்னா நான் தப்பு செய்யலை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை. உடனே மழை வருது, புயல் காற்று கொண்டு வரேன், வெயில் கொண்டு வரேன், நிலா கொண்டு வரேன். என்ன வானத்துலேருந்து சாமி என்னை அனுப்பி விட்ருக்காவ.
நான் வானத்தில் நின்று கீழே இறங்கி நிற்கேன். காட்சியை பார்க்கறதுக்கு தான் கடவுள் என்னை அனுப்பி விட்டுருக்காரு. உலகத்தில் உள்ள காட்சி எப்படி பார்க்கணும், எப்படி இருக்குது, எப்படி நாடகம் நடிச்சிதுவா, எப்படி வேஷம் போடியாவன்னு பார்க்கறது என்னை அனுப்பியிருக்குதுவா. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உடம்பு மொத்தம் ஷில்லாக இருக்குது. பச்சந்தி மாறின மாதிரி மாறுவேன். அதேமாரி சூரியனும் வெயில் எப்போ அடியில் போயிட்டு மேலே வருது, அப்படி பச்சந்திய மாதிரி மாறுது. அதேமாரி மனுஷனும் பச்சந்திய மாதிரி 6 முகம் இல்லை, ஒரு நாக்கை வச்சு 1000 வார்த்தையை மாற்றியாவ. நான் அப்படி இல்லை. வெயில் சூரியன் அடியில் போயிட்டு மேலே வருது, அப்போ தானே வெயில் அடித்து விடும், துணி காய போடுவாவ. அது என் வெயில் தான் எடுத்து காய போட்டியாவ துணியெல்லாம். ஏன் சூரியன் வெயில் அடித்தனால தான் துணி காய போடியும் எடிக்கும். உணர்த்தி எடுத்து வீட்டில் வச்சியும். ஏன் சூரிய வெயில் நிலையம் எனக்கு தான், யாருக்கும் சொந்தமே இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது ஐ லவ் யூ வானம் பூமி சூரியன் நிலா நட்சத்திரம் நாகப்பன் சிவனப்பன் ஏசப்பா கன்னி மாதா கடல் தேவி. ஐ லவ் யூ சூரியன், ஐ லவ் யூ. ஆகஸ்ட் 15 ஹாப்பியூ. நான் வீட்டில் கொண்டாடியேன் ஹாப்பியூ. நானும் வீட்டில் மிட்டாயெல்லாம் வச்சு கொண்டாடியாச்சு. 2 கலர் 2 கலரில் 3 கலர் வானத்தில் எடுத்தாச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஐ லவ் யூ வானம், ஐ லவ் யூ பூமி சூரிய நிலா நட்சத்திரம், ஐ லவ் யூ. எப்பண்டா என்ன வானத்துக்கு கூட்டிட்டு போவிய? ஐ லவ் யூ வானம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.